10, 20, 50, 100, 200, 500 இந்த ரூபா நோட்டுகள்லாம் நம்ம வாழ்க்கையில் டெய்லியும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இதில் இருக்கிற வரலாறு எல்லாத்துக்கும் தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த ரூபா நோட்டுகள் எல்லாத்தையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வெளியிடுறாங்க. 10 ரூபா நோட்டில் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட ஃபோட்டோ இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கோனார்க் சூரிய கோயிலில் இருக்கிற 24 ஆரங்கள் கொண்ட சக்கரத்தோட ஃபோட்டோ இருக்கும். இந்த கோயில் ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. கிபி 13ஆம் நூற்றாண்டில் நரசிம்ம தேவா அப்படிங்கிறவரால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் சூரியன் தனது ரதத்தில் பயணம் செய்வது போல கோயில் வடிவமைச்சு கட்டியிருப்பாங்க. இதில் இருக்கிற அந்த 24 ஆரங்கள் கொண்ட சக்கரம் காலத்தை குறிக்கும், அதாவது 24 மணி நேரங்களை குறிக்கக்கூடியது. இந்த கோயிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த சக்கரம் இந்திய தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கராவை நினைவுபடுத்துகிறது. இந்த சக்கரத்தில் உள்ள 24 ஆரங்களும் தர்மம், நீதி, முன்னேற்றம் ஆகியவற்றை குறிக்குது. ஏன் 10 ரூபா நோட்டில் இந்த சின்னத்தை வச்சுருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவோட கலாச்சாரம், கலை, பண்பாடு ஆகியவற்றை குறிக்கும் வகையில் தான் இந்த சக்கரத்தை 10 ரூபா நோட்டில் வச்சுருக்காங்க. 20 ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் காந்தி இருப்பார், பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லோரா குகை இருக்கும். இந்த எல்லோரா குகைகளில் 34 குகைகள் இருக்குது. இதோட காலங்கள் பார்த்தீங்கன்னா கிபி 600லேருந்து 1000 ஆண்டுகள். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்புகள் பார்த்தீங்கன்னா புத்தம், இந்து, ஜெயின் மத குகைகள், அதாவது 3 கோயில்களுமே ஒரே இடத்துல இருக்குது. எல்லோராவின் மிகப்பெரிய அதிசயம் என்னென்னா, ஒரு பெரிய கல்லை வெட்டி உருவாக்கப்பட்ட கோயில் தான் இந்த கோயில், அதாவது ஒரே கல்லில் ஆன கோயில் இது. இந்த சின்னத்தை ஏன் 20 ரூபா நோட்டில் வச்சுருக்காங்கன்னா, இந்தியாவோட மத சகிப்புத்தன்மை, கலை மற்றும் கட்டிடக்கலை இதையெல்லாம் தெரிவிக்கிற விதமாக தான் இந்த நோட்டில் இந்த சின்னத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அதே மாதிரி மகாத்மா காந்தி இருப்பார், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹம்பி கல் ரதம். இந்த ஹம்பி கல் ரதம் கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. இதோட காலம் பார்த்தீங்கன்னா கிபி 14 முதல் 16ஆம் நூற்றாண்டு. இது விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டிருக்கு. ஒரே கல்லில் தேர் மாதிரி அந்த ரதத்தை கட்டியிருப்பாங்க. அதோட சக்கரங்கள் முதற்கொண்டு கல்லிலேயே செதுக்குனது. இந்தியாவின் வரலாறு, கலை மற்றும் விஜயநகர பேரரசின் மகத்துவத்தை போற்றும் விதமாக 50 ரூபா நோட்டில் இந்த ஹம்பி ரதத்தை வச்சுருக்காங்க. 100 ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் அதே மாதிரி காந்தி ஃபோட்டோ இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ராணி கி வாவ் அப்படிங்கிற ஒரு படிக்கட்டு கிணறோட ஃபோட்டோ இருக்கும். இது குஜராத்தில் பாடன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. சோலங்கி வம்சத்தை சேர்ந்த ராணி உதயமதி அவங்களால கிபி 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. பழங்காலத்தில் தண்ணீர் சேமிக்க, மக்கள் ஓய்வு எடுக்க, வழிபாடு செய்ய இந்த கிணறை பயன்படுத்தியிருக்காங்க. இதோட முக்கிய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா 7 நிலைகளாக கீழே இறங்கும் அமைப்பும் சுமார் 27 மீட்டர் ஆழமும் கொண்டது. அந்த காலத்திலேயே கலை பொறியியல் அதிசயமாக இதை கட்டியிருக்காங்க. அதாவது தண்ணீர் மேலாண்மை திறமை, சமச்சீரான கட்டுமானம் போன்றவற்றை பயன்படுத்தி இதை கட்டியிருக்காங்க. 100 ரூபா நோட்டில் ஏன் இந்த படத்தை வச்சுருக்காங்கன்னா, இந்தியாவின் நீர் மேலாண்மை அறிவு, கட்டிடக்கலை போன்றவற்றை உலகிற்கு காட்டுற விதமாக தான் இந்த படத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. 200 ரூபா நோட்டு அதே மாதிரி தான். 200 ரூபா நோட்லேயும் முன்னாடி மகாத்மா காந்தி இருப்பார், பின்னாடி பார்த்தீங்கன்னா சாஞ்சி ஸ்தூபி ஃபோட்டோ இருக்கும். இந்த சாஞ்சி ஸ்தூபி மத்திய பிரதேச மாநிலத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டில் அசோகரால் கட்டப்பட்டிருக்கு. இந்த சாஞ்சி ஸ்தூபி புத்த மத நினைவு சின்னமாக கருதப்படுகிறது. இந்த ஸ்தூபியில் தான் புத்தரின் அஸ்திகள் பாதுகாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. 1989ஆம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக இதை சேர்க்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் புத்த மத பாரம்பரியம், அமைதி மற்றும் ஆன்மீகத்தை காட்டுற விதமாக தான் 200 ரூபா நோட்டில் இந்த சாஞ்சி ஸ்தூபியை வச்சுருக்காங்க. 500 ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் காந்தி இருப்பார், பேக்கில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையோட ஃபோட்டோ இருக்கும். இந்த செங்கோட்டை 1638 முதல் 1648 வரை ஷாஜஹான் அப்படிங்கிறவரால் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. இந்த செங்கோட்டை முழுவதும் சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. அதனால தான் இதுக்கு செங்கோட்டைன்னு பேர் வந்திருக்கு. இங்கே இருக்கிற அரண்மனை, மசூதி, தோட்டங்கள் எல்லாமே கலை வடிவமைப்போட கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 அன்று பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இங்கே தான் தேசிய கொடியை ஏற்றி உரையாற்றுவார். 2007ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ இது உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்திய சுதந்திர வரலாறு மற்றும் தேசிய பெருமைகளை பிரதிபலிக்க இந்த 500 ரூபா நோட்டில் செங்கோட்டை வச்சுருக்காங்க. நாம் தினமும் பயன்படுத்தக்கூடிய இந்த பணத்தாள்கள் எல்லாம் ஒரு காகிதங்கள் கிடையாது. இந்தியாவோட கலாச்சாரம், வரலாறு, பெருமை ஆகியவற்றை கூறக்கூடிய ஒரு சிறிய புத்தகம் தான் இது. 10 ரூபா நோட்டில் இருந்து 500 ரூபா நோட்டு வரைக்கும் ஒவ்வொரு தாளும் ஒவ்வொரு கதையை சொல்லுது. பணம் செலவாகும், ஆனால் அதில் இருக்கிற ஒவ்வொரு வரலாறும் என்றைக்குமே நிலச்சிருக்கும். அதுதான் இந்திய ரூபாயின் பெருமை. அடுத்த முறை பணம் கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் இந்த வரலாறு எல்லாம் கவனித்து பாருங்கள். நன்றி. மேலும் இந்த மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளஸ் நியூஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.